பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. இந்த அக்ஷய திருதியைக்கு வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கு கோல்ட் ரேட்லயே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுங்க. பிரின்ஸ் ஜுவல்லரியோட நிறைய சேவ் பண்ணுங்க. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கன்னிராசி. இப்போ கன்னிராசிக்கு எப்பவுமே ராகு வந்து சுபத்துவர். மேஷ ரிஷப கடக கன்னி மகரம் சொல்லுவாங்க 5 ராசி. இந்த 5 ராசிகளில் மட்டும் ராகு வந்து சுபமாக மாறிடுவார், நல்ல பலன்களை தருவார். அப்போ கன்னியில் பை டிஃபால்ட்டே நல்ல பலன்களை தரக்கூடிய நிலைமையில் வந்துடுறார் ராகு பகவான். இந்த கன்னிக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, நீங்கள் சனி பயிற்சியும் ஒதுக்கிடணும், குரு பயிற்சியும் ஒதுக்கிடணும், ராகு கேது பயிற்சி தான் ஸ்டெல்லார் பயிற்சி கன்னிராசிக்கு. அதில் முக்கியமானது வந்து கேது வந்து ஜென்மத்திலேருந்து விலகி 12ஆம் இடத்துக்கு போவார். இதுதான் இந்த பாயிண்ட்டு தான் வந்து ஒரு 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 15 வருஷம் விடுதலை இருந்து ஜெயிலில் இருந்து விடுதலையானால் ஒரு எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ, அந்த ஃபீல் வந்து கன்னிராசியோடைய மைண்டுக்கு இருக்கும். அதாவது கேது இருந்த வரைக்கும் இந்த 1.5 வருஷமாக கன்னிராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் செல்ஃப் ட்ரபிள் கிரியேட்டர் அப்படி இருந்திருப்பாங்க. அதாவது ஒரு தன்னிச்சையாக சுயேட்சையாக ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியாமல் தாவி தாவி மனம் மல்டிபிள் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மனசிதறல்கள் அப்படி சொல்கிறது. தினசரி செய்யக்கூடிய வேலையில் கூட சும்மா ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம், ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ஷாப்பிங் போகிறோம், அதையே ஒழுங்காக பண்ண முடியாமல். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இவங்களை வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க பைத்தியமே ஆயிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு நினச்சிருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த அளவில் இருக்கக்கூடிய அந்த கன்னிராசிக்கு இப்போ கேது மாறுற போது இது வந்து ஒரு பெரிய வந்து மனசுக்கு வந்து அப்படியே தெளிவு பிறக்கிற நேரம். அப்படியே வந்து மனசு வந்து ஒரு 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 கம்ப்ளீட் கிளாரிட்டி அப்படி வந்து இருக்கக்கூடிய நேரம். இப்போ ராகு எடுத்திங்கன்னா 7லேருந்து 6க்கு வரார் ராகு. அப்போது ஆப்வியஸ்லி 3, 6, 11, 12 இந்த இடங்கள் எல்லாமே ராகு கேதுகளுக்கு உயர்ந்த இடங்கள் சொல்லலாம். அதில் வந்து ராகுக்கு 6ஆம் இடம் என்பது அதுவும் இவங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு கிரகம். 6ல் போய் உட்காரும் போது எதிரிகளை ஜெயிக்கிற யோகத்தையும் கொடுத்துருவார். எதிரிகளை ஜெயிக்கிறது ப்ளஸ் அந்த கடனை வந்து கொஞ்சம் மாற்றுவார். எப்படின்னா இந்த 6ல் ராகு கன்னிக்கு வரும்போது இந்த கண்ணாப்பினா கடனெல்லாம் கந்து வட்டி கடன் இப்படி சொல்ல மீட்டர் வட்டி கடன்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி கடன்கள்லாம் வந்து தீந்துடும். அதாவது அவஸ்தைக்குள்ளாகக்கூடிய கடன் சொல்லுவோம். அதாவது ஒரு ஒரு கஷ்டத்துக்காக 10 ரூபா வட்டிக்கு 5 ரூபா வட்டிக்கு வாங்குகிற கடன் இதெல்லாம் தீந்துடும். சுபக்கடன்கள்னு சொல்லுவோம். அதாவது வீடு வாங்கிறதுக்கான லோனு, ஒரு வண்டி கார் வாங்கிறதுக்கான லோன், இதெல்லாம் ஆரம்பிக்கும். இப்படி தான் நம்ம அதை சொல்லணும். இதில் இன்னொரு விஷயம், இப்போ தான் வந்து கன்னிராசிக்கு வந்து கண்டக சனி இருக்குது, அது தனியாக வச்சுட்டா கூட இந்த 6ஆம் பாவத்து ராகு வந்து சில நுண்ணிய நோய்கள்னு சொல்லுவோம். அதாவது பயாலஜிக்கல் டிஸார்டர்ஸு, பாக்டீரியாஸ் ரிலேட்டடு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து வெளியில் கொண்டு வருவார் ராகு பகவான். ஆக இந்த கேது வந்து மனசில் வந்து அப்படி ஒரு கிளாரிட்டி, அப்படி ஒரு தெளிவு, என்ன பண்ணணும், இது வரைக்கும் என்ன தப்பு, இனிமேல் என்ன பண்ணால் கரெக்டு, இதெல்லாம் வந்து ஒரு அப்சல்யூட் கிளாரிட்டி கொண்டு வந்துட்டு ராகு வந்து இவங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு கொஞ்சம் ரிலீஃப் பணத்தில் கொடுத்துட்டு சுப கடன்கள் ஒரு வீடு வாங்கி ரிலாக்ஸ் பண்ண இப்போ வீடு வாங்குகிறோம், லோனுங்கிறது அடியில் இருக்கும். அந்த வீடு கிரகப்பிரவேச மாலையெல்லாம் கட்டி ஃபோட்டோலாம் ஃபேஸ்புக்கில் போடும்போது சூப்பராக இருக்கும். அந்த மாதிரியான சுகங்களை ராகு கொடுப்பார். இப்படி ராகு கேது பயிற்சி தான் கன்னிராசிக்கு இந்த ஆண்டுலேயே இருக்கக்கூடிய பல பயிற்சிகளில் ஒரு ஒரு டாப் கிளாஸ் பயிற்சின்னு கன்னிராசிக்கு சொல்லக்கூடியது ராகு தான். ஆப்வியஸ்லி ஜென்மகேது இதெல்லாம் போகிறதுனால ஒரு பட்சத்தில் நம்ம பரிகாரம் அப்படின்லாம் நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால், பரிகாரத்தில் முக்கியமாக இப்போ கன்னிராசிக்கு தேவைப்படக்கூடியது என்ன அப்படின்னா, நிறைய வந்து சிவபெருமானுடைய ஜோதிஸ்தலங்கள்னு சொல்லுவோம், புகழ்பெற்ற ஸ்தலங்கள். அதாவது இப்போது ஒரு உதாரணத்துக்கு இந்தோரில் ஒரு கோவில் இருக்குது, மகா காளேஸ்வர் அப்படின்னு சொல்கிறோம், உஜ்ஜைனில். அதே மாதிரி ஓம்காரேஸ்வர், அதுவும் ஒரு மத்திய பிரதேஷ் இன்னொரு பக்கத்தில் தான் இருக்குது, அது ஒரு இது பண்ணணும். அதே மாதிரி மகாகால பைரவர்னு சொல்லுவோம். இந்த உக்ரக சிவன், உக்ரகமாக இருக்கக்கூடிய கோவில்கள், இந்த கோவில்களில் போக முடியல அப்படின்னா இங்கே நம்ம தமிழ்நாட்டில் மகாலிங்க சுவாமி இருக்கார் தஞ்சை மாவட்டத்தில். ஸோ இந்த மாதிரி கோவில்கள், சக்கரபாணி கோவில்னு இருக்குது. அதே மாதிரி வந்து திருவிடைமருதூரில் ஆதினயம் சுவாமி இருக்கார். இந்த மாதிரியான கோவில்களில் வந்து சென்று
வழிபடுவது, கும்பேஸ்வரர் கோவில், இதெல்லாம் சக்தி வாய்ந்த சுவாமிகள் இதெல்லாம் பண்ணுறது. ஏன் சென்னையில் கபாலீஸ்வரர் இருக்காரு, கபாலீஸ்வரரை விட்டால் வர அதை விட ஒரு பெரிய கோவில் இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஸ்தலங்களில் தொடர்ந்து வழிபடுவது. முக்கியமாக இந்த கன்னிராசிக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமைகளில் அதே மாதிரி சூரிய உதயத்தில் வழிபாடக்கூடிய ஆதித்ய ஹிருதயம், இது மாதிரியான விஷயங்கள், சூரிய நமஸ்காரங்கள் இதெல்லாம் செய்யும் போது கன்னிராசிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பரிகாரங்கள். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த ராகு கேது பயிற்சி மூலிமா கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். உறுதியாக நம்ம சொல்ல முடியும், இந்த பயிற்சி கேது பயிற்சி மே 18ஆம் தேதிக்கு பிறகு கன்னிராசி என்பவர்களுடைய மன ஓட்டம், மன எண்ணங்கள், வாழ்க்கை திட்டங்கள் எல்லாமே மாறும். இப்போ ஒட்டு மொத்தத்தில் கன்னிராசிக்கு 190 மார்க் கொடுக்கலாம் இந்த ராகு கேது பயிற்சியில். அவ்வளவு அற்புதமாக இருக்குது. கன்னிராசி என்பவர்கள் பயன்படுத்திக்கிறதுங்கிறது அவங்களோட கையில் தான் இருக்குது. இதில் கன்னிராசி என்பவர்கள் முக்கியமாக இன்னொரு விஷயமும் இருக்குது. இவங்களுக்கு குரு பாதகஸ்தானம், அதாவது 7ஆம் அதிபதி குரு, இவர் வந்து ஜீவனஸ்தானத்தில் வரார். இந்த ராகு கேது பயிற்சிக்கு 4 நாள் முறையே அவர் உள்ளே வந்துடுறார். உள்ளே வந்தாலும் நல்ல வேலையை செய்கிறார். இவங்களுடைய 2, 4, 6 இடங்களை பார்க்குறார். அப்போ 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பணம் கடன்கள்லாம் தீர்ந்து ஒரு சுப விரயங்கள் கல்யாணத்துக்காக செலவு பண்ணுறதெல்லாம் நடக்கும். 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால வீடு வாகன யோகம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அது குரு உறுதிப்படுத்துகிறார். நம்ம சொன்ன பலன்களை குருவும் அக்னாலஜி பண்ணுறாரு. ஆமாம்ப்பா இவர் சொன்னது கரெக்டு, நானும் உனக்கு பார்வை மூலிமா இந்த பலனெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி 6ஆம் பார்வையினால் ராகுவை பார்க்கும்போது தான் விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குது. ஒரு சராசரியாக சில பேர் இருப்பாங்க, இப்போது வேலை செய்து கொண்டு இருக்கவங்களாம் நிறைய பேர் கன்னிராசியில் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து வியாபாரம் செய்யணுங்கிற எண்ணம் வரும். அதாவது வேலையெல்லாம் முடிச்சுட்டேன், வேணாம் நான் வியாபாரம் செய்யறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு நான் ஏதாவது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் தான் இந்த மே 18க்கு பிறகு வரக்கூடிய நேரம். இப்போ கன்னிராசி என்பவர்கள் எந்த மாதிரியான தொழிலை தொடங்கலாம்? அடுத்த கேள்வி. அது முக்கியமாக கன்னிராசி என்பவர்களுக்கு தொடங்கக்கூடியது துணி சம்பந்தப்பட்ட வியாபாரம், ஜவுளி வியாபாரம் மிகவும் பெரிய அளவில் கை கொடுக்கும். அதை விட்டுட்டோம்னாக்க அடுத்தபடியாக பார்த்தோம்னாக்க நீர் நிலைகள் சம்பந்தப்பட்ட வியாபாரம், வாட்டர் பாட்டில், வாட்டர் கேன் சப்ளையர், ஏஜென்சிஸ் எடுக்கிறது, இதெல்லாம் சரி. இதெல்லாம் விட டாப் கிளாஸாக எது சார் இருக்குது? கண்டிப்பாக கலைத்துறை தான் சொல்லணும். இப்போ கன்னிராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள், இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள், எனக்கு வந்து எப்பயாவது ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்காதா அப்படிங்கிறதுக்கு தவம் இருக்கக்கூடியவங்க பல பேர் இருக்காங்க. அந்த ஒரே ஒரு வாய்ப்பு, அருமையான வாய்ப்பு எனக்கு கிடைக்காதா? அந்த வாய்ப்பு இந்த மே 18க்கு பிறகு சினிமா துறையில், ஊடக சமூக வலைதள ஊடகங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு, ஏன் பத்திரிகை துறை அன்பர்களுக்கு எல்லோருக்குமே அந்த வாய்ப்பு கன்னிராசியாக இருந்தால் வரும். அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி கொள்வது என்பது கன்னிராசியுடைய அன்பர்கள்ட்ட இருக்குது. இதையும் விட யோகமாக யாருக்கு சார் இருக்குது கன்னிராசியில்? அரசியல்வாதிகளுக்கு தான். சொல்லி வச்சாப்பில் இப்போ அடுத்த வருஷம் மாநில தேர்தலும் வருது, கூட்டணி கணக்குகளும் மாறுது. அப்போ கன்னிராசியும் வந்து மே 18க்கு பிறகு சரியான ஒரு ஈக்குவேஷனில் வந்து உட்கார்றாரு. இந்த கணிப்புப்படி கன்னிராசியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் பெரிய மாற்றங்களை எதிர்நோக்குகிறார்கள். அதாவது சப்ஸ்டான்ஷியல் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது நான் அப்போ அம்மா புரட்சி தலைவி அம்மாவுடைய காலகட்டத்தில் கூட பார்த்துருப்போம், ஒரு சாதாரண நபர் வந்து அமைச்சராகிடுவார், அம்மா பார்வைப்பட்டா, குரு பார்வைப்பட்டா. அப்படி வந்து சில அரசியல்வாதிகளுக்கு யோகம் வரக்கூடிய காலகட்டமாக 18 மேக்கு பிறகு மாறுது. திடீர் பார்வை, பெரிய ராஜ பார்வை, அந்த பார்த்தவொடனே யோகம். அப்போ அது யார்ப்பா சார்? கட்சியில் வந்து ஐயா நான் ஒரு 25 வருஷமாக இருக்கேன், என்னவா இருக்கேன், பகுதி அமைப்பாளராக இருக்கேன், வா நாளிலேருந்து நீ தான் வந்து எம்எல்ஏ, நாளிலேருந்து நீ தான் மந்திரி. இப்படியான யோகங்கள் கன்னிராசியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதைத்தான் நம்ம திருப்பி சொல்கிறோம், கன்னிராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி ஒரு மெகா பிளாக் பஸ்டர் பயிற்சி. இதெல்லாம் ஒழுங்காக அவங்க பயன்படுத்திட்டாங்கன்னாலே ஒன்றும் புதுசாக செய்ய வேண்டாம், வர்ற வாய்ப்பை பயன்படுத்தினாலே பெரிய அளவில் ஜெயிக்க முடியும்.
பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Browner Tile. அக்ஷய திருதியைக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்குற ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்புள்ள தங்கம் இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.